வினோத் அண்ணா வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர்கிட்டயா போய் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். அரோரா ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணு எதுக்கு டவுன் பண்ணுறீங்க? உங்களுக்கு திவ்யாக்கும் சபரிக்கும் ஓட்டு வரதுக்காக டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. திவ்யாக்கும் சபரிக்கும் சேர்த்து 80% ஓட்ஸ் இருக்குது. அரோராக்கு 8% ஓட்ஸ் இருக்குது. இவங்களுக்கு ஓட்ஸ் வரதுக்காக அவங்கள டவுன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி விஜேஎஸ் அரோராவை தான் இப்போ வினர் ஆக்கணும்னு நினச்சாருன்னா அவர் தான் ஆக்குவார். அது யாராலையும் சேஞ்சும் பண்ண முடியாது. அவங்க தான் திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, பாரும் ஒரு பொண்ணு தான். பாரு பண்ண தப்பை சொல்லும்போது எல்லாருக்கும் நான் கரெக்டாக தெரிஞ்சேன். ஆனால் அதே அரோரா பண்ணுற தப்பை சொல்லும்போது ஒரு பொண்ணை போய் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. எனக்கு அதுதான் புரியல. இப்போ வந்து திவ்யா கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் என்னண்ணா எடுத்தீங்க? எந்த பணம் எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்களா? என்ன உங்கள் பிளான்? எதனால் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டே இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் ஏற்கனவே எடுக்கலான்னு அப்படி யோசனையிலே தான் இருந்தேன். அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் போகிறப்போ அரோரா எடுக்கணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. எடுக்கணும்னு நினச்சா எடுத்துருக்க வேண்டியதானே, எடுக்கலை. அந்த டைமில் எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. டப்புன்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பயத்து நான் பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, பயத்தினாலும் எடுக்கல, எனக்கு மைண்டில் ஆல்ரெடி அந்த பணத்தை எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தையை அவரே சொல்கிறாரு, எடுக்கணும்னு நினச்சிருந்தா அரோராவே எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டைமில் வந்துட்டு திருப்பி நான் எல்லாருக்கிட்டையும் பேசணுமா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆதிரியை வந்து ஹக் பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் ரம்யா கிட்ட போய் பேச போகிறாரு. ரம்யா கிட்ட போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா உனக்கு கட்டி பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குமா, அதுக்கு வேறு என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னோடனே, ஓ உனக்கும் நடந்துச்சா, எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. உடனே இல்லை நான் எதுவும் எபிசோடு வீடியோ எதுவும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே ரம்யா சொல்கிறாங்க, உன்னால் ரொம்ப நேரம்லாம் வாயை அடக்க முடியாது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு விக்ரம் கிட்ட பேசுகிறாரு. விக்ரம் சொல்கிறாரு, உண்மையிலே நீங்கள் வந்தீங்கல்ல, எதுக்கு எடுத்தீங்க எனக்கு தெரியணும், ஏன்னா நான் தான் உங்களை எடுக்க வச்சுட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, தெரியறதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு விக்ரம் கிட்ட, அதான் உனக்கு அல்வா கொடுத்துட்டு சூப்பராக எடுத்தேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போகிறாரு. விக்ரமும் அந்த இடத்துல போயிட்டாரு. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் விக்ரம் அதில் இன்வால்வ் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பயம் இருந்துச்சுன்னா அப்படி டேரெக்டாக போய் கன்ஃபர்ம் பண்ணி கேட்க மாட்டாங்க, தப்பு பண்ணவே கேட்க மாட்டான். தப்பு மனசில் இல்லாதனால தான் அவர் ஓப்பனாக போய் கேட்குறாரு. அடுத்தது கனியக்கா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கனியக்கா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வாட்டர்மெலன் திவாகர் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்துச்சு, 2 கை இருக்குது, ஒரு கை தூக்குறதுக்கு, இந்த லெஃப்ட் கை தூக்குறதுக்கு பதிலாக ரைட் கை தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு, நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காட்ட சொல்கிறாங்க. அப்போ கனியக்கா சொல்கிறாங்க, ஆமாம் குரானில் சொல்லியிருக்கு, ஒரு அரிசி நமக்குன்னு எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த அரிசி நமக்கு வந்து சேரும், 50 லட்சம் உங்கள் பேர் எழுதியிருந்தால் மட்டும்தான் அது உங்கள் பேரில் வந்து சேரும், உங்களுக்கு 18 லட்சம் எழுதியிருக்கு, இன்னும் நிறைய சம்பாதிப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க அந்த 18 லட்சம் கிடைச்சதுக்குன்னு ரொம்ப மனசார வந்து சந்தோஷப்பட்டு வாழ்த்துறாங்க வினோதனாவா. அவரும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாரு. கனியக்காக்கும் வினோதனாக்கும் உள்ள ஒரு பாண்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது மாதிரி திவ்யாக்கும் வினோதனாக்கும் உள்ள அவங்க 2 பேரும் பேசுகிறது வந்து நிஜமாக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருந்தாலும் 2 பேரோட காம்பினேஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.